ஹாய் ராஜா எலக்ட்ரிஷன் அவர்கள் இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மேலே பார்த்தீங்கன்னா 30 மீட்டர் பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் எடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம அடிச்சதில்லை, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எலக்ட்ரிஷன் தான் அடிச்சிருக்காங்க. அடிச்சது என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா வந்து பிரேக்னஸ் எதுவுமே இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா 2 சைடு அடிச்சிருக்காங்க, 2 சைடுமே பிரேக்னஸ் இல்லை. இப்போ லாஸ்ட் அந்த ஓம் ஒயிட் போட்டுக்கிறது மட்டுமே வந்து 18 மீட்டர் வருது. ஒரு ஷிஃப்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 18 மீட்டர், அதேமாதிரி ஒயிட் பார்த்தீங்கன்னா வந்து 15 மீட்டர் கிட்ட வருது. இந்த 15 மீட்டருக்கு ஒரு 32 மீட்டர் 33 மீட்டர் கிட்ட வருது. இந்த 33 மீட்டருக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே ஒரு அவுட்புட் போட்டு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆம்ஸ் மட்டும் போட்டுட்டாங்க. அதனால பிரேக்னஸே இல்லை. அதுமாதிரி எண்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எண்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பார்த்தா தெரியும், இந்த எண்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, மற்றபடி எதுவுமே கொடுக்கல. அதனால என்ன வந்து பிரேக்னஸே இல்லை, சுத்தமாக பிரேக்னஸே இல்லை. அவங்க போடுற சவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சவுக்கு போட்டுருந்தாங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வந்து இந்த சேர்கேஸ் பார்த்தீங்களா, அந்த சேர்கேஸில் போடுது. இப்போ இந்த சேர்கேஸோட பார்த்தீங்கன்னா வந்து 5 ஆம்ஸ் போடுறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 10 ஆம்ஸ் கண்டிப்பாக இது 10 ஆம்ஸ் தேவை. இன்னொன்னா பார்த்தீங்கன்னா வந்து 9 மீட்டர் கிட்ட வருது. அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 10 ஆம்ஸ் வேணும். இந்த 10 ஆம்ஸ் தான் நம்ம வந்து இங்கே போட்டுட்டு இதை வந்து டம்மி பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த சோக்கத்துக்கு இதில் போட்டிருந்தோம்னா கண்டிப்பாக வெளிச்சம் வராது. இப்போ இருக்கிற நம்ம இப்போ வெளிச்சம் எப்படி கொண்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாக்ஸ் மாதிரி பார்த்தீங்களா, ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 25 ஆம்ஸ் வந்து போட்டிருக்கோம். அதேமாதிரி ஓம் ஒயிட் பார்த்தீங்கன்னா 25 போட்டிருக்கோம். அப்புறம் நம்ம வந்து 50 ஆம்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து சோக்கு மட்டுமே போட்டுருக்கோம். அதனால இவ்வளோ பிரைட்னஸ் இருக்குது, நல்லா இருக்குது. இது வந்து நிறைய எலக்ட்ரிஷனுக்கு தெரியலை. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து வேலை எடுத்து பண்ணுறாங்க, ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா இது என்னன்னு தெரியாமல் வந்து சோக்குகளை கம்மி பண்ணி போடுறாங்க. அதேமாதிரி வந்து எக்ஸ்ட்ரா லைன் அடித்து தான் ஆகணும். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த 2 எண்டு மட்டும் கொடுத்தா மட்டும் பிரைட்னஸ் வராது. ஆப்போசிட்டும் எண்டு கொடுக்கணும். அதேமாதிரி இடையிலையும் எண்டு கொடுத்து தான் ஆகணும். அப்படி கொடுத்தா தான் பிரைட்னஸே வரும். என்ன பண்ணிட்டாங்கன்னா மற்றவங்களே வந்து இதில் மட்டும் கொடுத்ததுனால சுத்தமாக பிரைட்னஸே இல்லை. இப்போ வந்து அவங்க வந்து கரெக்டாக பண்ணியிருந்தாலும் பண்ணலைனாலுமே அவங்க மேலே ஒரு தப்பு வந்துட்டுன்னு வச்சுன்னா வந்து அது வந்து கரெக்டாக வராது. இப்போ அந்த வேலை இப்போ நமக்கு வந்த மாதிரி இருக்குது. இப்போ அதாவது நீங்கள் புதுசாக செய்றீங்க அப்படின்னா ஏகப்பட்ட நம்மளே நிறைய வீடியோ கொடுத்துருக்கோம். அப்படி இல்லைன்னா வந்து யூடியூப்லேயே, இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி சால்ட்ரிங் பண்ணணும், அதாவது சால்ட்ரிங் பண்ணாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ அட்டாச் பண்ணுறேன். சால்ட்ரிங் பண்ணாமல் டேரெக்டாக என்ன பண்ணுறது, டேப் அடித்து வந்து கன்சீல் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. இந்த சைடு ஃபுல்லாக அப்படி தான் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக இதோட வீடியோ வந்து கொடுக்குறேன். இங்கே எது கொடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள சால்ட்ரிங்கை பார்த்தீங்கன்னா உள்ளே கன்சீல்டே பண்ணிட்டாங்க. கன்சீல் பண்ணும்போது என்ன ஆகணும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃபால்ட்டே பார்க்க முடியாது. அதே மாதிரி இந்த சைடு இந்த இன்ஜினியும் அதே மாதிரி தான் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சென்சார் எடுத்து போட்டுருந்தாங்க. போட்டதில் என்ன இருந்தாங்க, இது நம்ம இப்போ அடிச்சது அவங்க என்ன பண்ணுறாங்க, அடிச்சு வச்சு இங்கே ஏற்றி ஜாயிண்ட் எங்கே வச்சுருக்காங்க சால்ட்ரிங் பண்ண. நம்ம அப்படின்னா சால்ட்ரிங் வச்சுருக்கோம், அவங்க சால்ட்ரிங் பண்ணாமல் டேரெக்டாக அப்படின்னா வந்து தூக்கி போட்டு உள்ளே வச்சு அடைச்சிட்டாங்க. இதேமாரி தான் மேலே பண்ணியிருந்தாங்க. இப்படிலாம் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. பண்ணதாக இருந்தால் கிளியராக பண்ணி ஜம்முன்னு கொடுத்தா அது சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இதே மாதிரி வந்து ப்ரொஃபைல் லைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு முழுவதையும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு அப்படி இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மட்டும் இல்லை, நம்ம பாக்ஸ் டைப் போட்டியில் எல்லா டிசைன்லையுமே அடிச்சு கொடுத்துட்ருக்கோம். அதுமாதிரி படிக்க பார்த்திங்கன்னா சென்சார் வச்சு கொடுக்கும், கபோர்ட் சென்சார் வச்சு கொடுக்குறோம். அப்புறம் அவுட்டரில் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து வாட்டர் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து எல்இடி பண்ணி கொடுக்குறோம். ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ரொஃபைல் லைட்டில் பார்த்திங்கன்னா சில்கான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏகப்பட்ட சில்கான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதுலேயுமே நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சில்கானை வந்து எப்படி பண்ணணும், அது எப்படி நம்ம வந்து உள்ள உயர் தள்ளி அது வந்து எப்படி ஜாயின் அடிச்சு வைக்கிறோங்கிறத அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். உங்களுக்கு இதே மாதிரி வீட்டில் வந்து ப்ரொஃபைல் லைட் பண்ணணும் அப்படின்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராவது புதுசாக வீடு கட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சின்ன யூஸ்ஃபுல்லான வீடியோங்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.